friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிங் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். என்னோட ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்களாக்கா மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன். கிளாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மேலே வைக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம கழட்டிடணும். ஓகேங்களா? கழட்டிட்டு கீழே ஒரு சின்ன ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, அது வச்சுட்டு அது மேலே வந்து கிளாத் போடணும். பாப்ளின் கிளாத்தாக இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க, சில்க் கிளாத்தாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை ரெண்டுமே இல்லைனாக்கா காட்டன் வேஷ்டி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அந்த கிளாத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? திக்காகிற கிளாத்தில் யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போக போக நம்மளுக்கு ஈஸியாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி வேஷ்டி நல்லாக்கிற வேஷ்டியை யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சின்ன ஃப்ரேம் மேலே கிளாத் வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஃப்ரேம் எடுத்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கின்னு நம்மளுக்கு கீழே இருக்கிற ஃப்ரேமுக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஃப்ரேமில் வந்து நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? லூஸாக இருந்துச்சுனாக்கா டைட் பண்ணிங்க, டைட்டாக இருந்தாக்கா லூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஃப்ரேம் பாருங்கள் இப்போ லூஸாக வருது, தெரியுதா? லூஸாக வருது தெரியுதா? இந்த மாதிரி லூஸ் வர சொல்லி இப்போ நீங்கள் டைட் பண்ணிக்கணும். நான் ரெண்டு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது கிளாத் வந்து நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படி தட்டி பாருங்கள். தட்டி பார்த்தா இந்த மாதிரி லூஸாக வரக்கூடாது. ஓகேங்களா? லூஸாக வந்தால் நம்ம ஒர்க் பண்ண சொல்ல ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டாக்கா ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளாத்தை வந்து இழுத்துக்கணும். ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரேம் கழட்டிடாத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இழுத்துங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஃபாஸ்ட்டாக இழுக்க போனீங்களா ஃப்ரேம் வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத் வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்கணும். சரிங்களா? ஃப்ரேம் எதுனா கழட்டிடாமல் நீங்கள் வந்து பார்த்து நிதானமாக பொறுமையாக இழுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ் எந்த மாதிரி வருது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு சென்டரில் தட்டி பாருங்கள். தட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சவுண்ட் வந்துச்சுனாக்கா டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து டைட் இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து கழட்ட சொல்ல க்ளீனாக இருக்கும். இல்லைனாக்கா சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் போக நம்ம கிளாஸில் எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாத் மாத்திரம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தட்டுங்க, நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியில் தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு விருப்பம் இருந்தாக்கா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி தரேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.